அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி காணும் பொங்கல் உறவுகளையும் நட்புகளையும் போய் பார்த்து பெரியவங்களையும் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காகவே இந்த பொங்கல் தமிழர்கள் மட்டுமே கொண்டாடப்படும் ஒரு நாளாக இது கொண்டாடப்படுது. உங்களோட முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உங்களோட பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது உங்களுக்கு எதிர்காலம் முதற்கொண்டு நல்லா இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம். முதல்ல இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 17/1/2024 தை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி. காலை 3:16, அதாவது மறுநாள் காலை 3:16 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் இன்றைக்கி காலையில் 9:53 வரைக்கும் உத்திரட்டாதி இருக்குது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. இப்போது இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா யோகத்தில் மரண யோகம் இருக்குது. காணும் பொங்கல் கரிநாளாகவும் இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி விவசாயத்துக்காக உழவர் திருநாளும் அரசாங்க விடுமுறையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:34, சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கும் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி கிரக நிலைகள் எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. எல்லாமே மேஷ ராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும், விருச்சிக ராசியில் சுக்கிரனும், தனுசு ராசியில் புதனும் செவ்வாயும், மகர ராசியில் சூரியனும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க. மேஷ ராசியில் சந்திரன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கூட பிறந்தவங்க வழியில் கொஞ்சமாக மனசங்கடங்கள் ஏற்படும். இன்றைக்கி பார்த்து பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. தொழிலில் எதிரிகள் மூலிமா இருந்த தொல்லைகள் இன்றைக்கி குறையறதுக்கும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி நல்ல பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி இவ்வளோ நாள் இருந்த கொஞ்சம் மன உளைச்சல்கள் குறைஞ்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. செலவுகள் குறைஞ்சி சேமிக்க முடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்துலேயும் கூட இருக்கிறவங்க மூலிமா அனுகூலம் ஏற்படும். வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகத்தில் பல புதிய அனுபவங்கள் ஏற்படும். புதுசாக நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தோட தூர பயணம், வெளியில் போகிறது, அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்களால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பொறுமையாக அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா பணப்பிரச்சனை இல்லாமல் தவிர்க்க முடியும். எல்லாரையும் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் சீக்கிரமாக ஈஸியாக கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் கூட இருக்கிறவங்களோட இன்றைக்கி பார்த்து பேசுகிறதோ விவாதம் பண்ணும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறதோ நல்லது. ஏன்னா சின்னதாக தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது. மனசில் ஒருநிலைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வெளியில் போகும்போதோ பயணம் செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
அதே மாதிரி வீண் பேச்சை குறைப்பது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தினரோட கொஞ்சம் மாற்று கருத்துக்கள், மனசங்கடங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். உறவினர்கள் மூலயமா அவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் ஈஸியாக ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடியே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறோம். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் மூலயமா அனுகூல பலன்கள் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். வேலையில் பார்த்திங்கன்னா புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். அடுத்த ராசி விருச்சிக ராசி. இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் வீண் செலவுகள் செய்யும் சூழ்நிலை இருக்குது. உறவினர்கள் மூலயமா குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். இன்றைக்கி தாராளமான தனவரவால் கடன்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலையில் கூட பணிபுரியவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் தெம்பும் கொடுக்கும். உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஆதரவாக இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்போடு இருப்பீங்க. கஷ்டமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெற்றிகள் பல தேடி வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. அதை இன்றைக்கி பிளான் பண்ணாலும் நான் அடுத்த நாள் வாங்கிறது நல்லது. உங்களோட பிரச்சனைகள் குறைய உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சின்னதாக நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பசங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். அனுசரிச்சியோ தட்டி கொடுத்தோ காரியமோ அவங்க கூட பழகிறது நல்லது. குடும்பத்தில் பேச்சு அந்த மாதிரி விவாதம் வந்ததுன்னா தவிர்க்கிறது நல்லது. உறவினர்கள் மூலயமா சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுகள் இன்றைக்கி வரனால அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி ஈடுபாடோடு செயல்பட்டிங்கன்னா எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசியான மீன ராசி. இன்றைக்கி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் பசங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் குறைஞ்சி சந்தோஷம் கூடும். உற்றார் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் சேரும். வியாபாரத்தில் நண்பர்களோட ஆலோசனைகள் மூலயமா நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைச்சி வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் அது பயன் தர வகையில் இருக்கணும். நன்றி, வணக்கம்.